வெல்கம் டு ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பில் வரக்கூடிய பார்ட் 3ல் வரக்கூடிய அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமைகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னா அடிப்படை உரிமைகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து எடுக்கப்படுது. அப்போ அமெரிக்காவில் இதுடைய பெயர் என்ன அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதோடைய பேர் வந்து அடிப்படை உரிமைன்றது ஒரு அரசியலமைப்புடைய தூண் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்போது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பாருங்கள். ஒரு அடிப்படை உரிமைன்றது அரசியலமைப்புடைய தூண் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போது இந்த ஆர்டிக்கிள் 12 சரியா? ஃபர்ஸ்ட் அரசு அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. அப்போது அரசுன்னு பார்த்தோன்னா ஒரு இந்திய அளவில், அதாவது ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அப்படின்னா அது வந்து பாராளுமன்றம். ஏன்னா ஒரு நாட்டுக்கு தேவையான அனைத்து சட்டத்திலும் எங்கே நிறைவேற்றப்படுது அப்படின்னா பாராளுமன்றத்தில் அப்படின்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் லெவல் சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட் லெவலுக்கு அதாவது ஒரு மாநில அளவில் தேவையான சட்டத்திட்டங்கள் எங்கே நிறைவேற்றப்படுது, அந்த மாநிலத்துக்கான அனைத்து வசதியில் எங்கே அது வந்து சட்டமாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, அதுக்கான உரிமைகள் வந்து கொண்டு வரப்படுறாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் சரியா, அதாவது ஒரு மாநிலமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாடாக இருக்கட்டும் அனைத்து உள்ளாட்சி பகுதியில் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த அடிப்படை உரிமை. எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், இந்த அடிப்படை உரிமைகள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது அது சொல்லப்படுது. சரியா? அப்போது ஆர்டிகல் 13, இந்த ஆர்டிகல் 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர், குடியரசுத் தலைவர், அதாவது இவங்க கொண்டு வரக்கூடிய அவசர சட்டங்கள் என்ன பண்ணும் இதில் வந்து அடங்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் இதில் வந்து என்ன பண்ணாது, செல்லாது அப்படின்னாங்க. அதை அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக முரணாக என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் வரக்கூடாது. அப்படி மீறி அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னா அது என்ன பண்ணாது, செல்லாது அப்படின்ற. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றாங்க. இப்போ நாமளே சொல்லுவோம் இல்லையா, சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்வாங்க. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது இங்கிலாந்தில் என்ன பண்ணுவது, இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சட்டத்தின் முன் சம பாதுகாப்பு, சரி எல்லாருக்கும் என்னது சமமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதான் அமெரிக்காவில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சரியா? ரைட். அப்போ குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க பதவியில் இருக்கும்போது எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் போயிட்டு அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இல்லை. சரியா? இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் வந்து யாருக்கு வாக்களித்தாங்க, இல்லை பாராளுமன்றத்தில் அவங்க எதை பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் குடியரசுத் தலைவருக்கோ இல்லை ஆளுநருக்கோ இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 14. சரி, எம்பிக்கு பார்த்தோன்னா 105 எம்பி வந்து பாராளுமன்றத்தில் பேசுனதோ வாக்களிச்சதோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. 194 எம்எல்ஏ. சரியா? எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் பேசுனதோ வாக்களிச்சதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்லப்படுது. சரியா? அதே போல் ஆர்டிக்கல் 15, இந்த ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா மதம், இனம், சாதி, பிறப்பிடம், பாலினம், ஆணா பெண்ணா, மூன்றாம் பாலினத்தவர், இந்த அடிப்படையில் வந்து பாகுபாடு கூடாது அப்படின்றாங்க. சரியா? சாதி வேற்றுமையோ இல்லை மதத்தை சார்ந்தோ இல்லை பாலினமோ இல்லை அவங்க எங்கே பிறந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்கள்ட்ட ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 16. சரி, இந்த ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்புன்றாங்க. சரி, அதாவது வந்து ஒரு அரசு துறையில் இருக்கும்போது என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த இடத்துல வந்து ஒரு பாகுபாடு கூடாது அப்படின்றது தான். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா முதல் பிற்படுத்தப்பட்டோர் கமிட்டி ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த முதல் பிற்படுத்தப்பட்ட கமிட்டி எதுக்காக கொண்டு வராங்கன்னா 1953 1955 என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி கொண்டு வரப்படுது. அந்த கமிட்டி வந்து காகலேக்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதோட தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா காகலேக்கர். சரியா? இந்த கமிட்டியோட தலைவர் தான் அந்த கமிட்டிக்கு பேராக வச்சிருக்காரு. அப்போ இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட கமிட்டி ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா 1979 என்ன பண்ணுறாங்க, இது கொண்டு வரப்படுறாங்க. மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து கொண்டு வரப்படுறாங்க. சரியா? அப்போ அந்த மண்டல் கமிஷனுடைய கமிட்டியோட தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மண்டல் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த மண்டல் கமிஷனுடைய தலைவராக இருக்கார். சரியா? ரைட். அப்போது 1993 சரியா பாராளுமன்ற சட்டம் அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு ஆணையத்தை வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க. சரி, இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 2019 இந்த கொஸ்டின் வந்து கேட்ட கொஸ்டின். அதாவது பாராளுமன்றத்தில் சட்டத்தின் மூலமாக அந்த பிற்படுத்தப்பட்டவங்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் வந்து எப்போ அமைக்கப்பட்டது, சரி அந்த ஆணையத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஆணையத்துடைய பெயர் தான் தேசிய கமிஷன் அப்படின்னு என்ன பண்ணுது ஒன்று அமைக்கப்படுது. சரி, அப்போ ஆர்டிக்கல் 17. சரி, இந்த ஆர்டிக்கல் 17 பண்ணுறாங்க
தீண்டாமை ஒழிப்பு அப்படி சொல்லப்படுது சரியா. அப்போ தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னா இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது சாதி ரீதியாக எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்ன பண்ணாங்க 1955 என்ன பண்ணுது கொண்டு வரப்பட்டு அது என்ன பண்ணுறாங்க 1976 வந்து சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பேரை வந்து மாற்றுறாங்க. அது பொதுவாக நம்ம டிஎன்பிசி என்ன கேட்பாங்கன்னா அந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அது எந்த ஆண்டுன்னு கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அந்த சட்டத்தை வந்து என்னவா பேர் மாற்றுறாங்க, எந்த ஆண்டில் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 1989 வந்து பாரு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரப்போ அதாவது பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சாதி ரீதியாக சொல்லி ஒருத்தர் திட்டுறாங்க இல்லை சாதி ரீதியாக ஒரு பேரை சொல்லி வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க 6 மாதம் சிறை சரிங்களா. அப்படி இல்லைன்னா 500 ரூபாய் அபராதம் அப்படின்னு 500 வந்து பெரிய தொகை இல்லையா, அதனால் 500 ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க. 500 ரூபாய் அபராதம் கட்டணும். அப்படி கட்ட தவறினால் 6 மாதம் சிறை வைக்கப்படும்ன்றாங்க. எதுக்காக இந்த சாதி ரீதியாக செஞ்சாங்க அப்படின்னா இந்த சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலியமாக என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து கைது செய்வாங்க, அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றாங்க சரியா. ஆர்டிகல் 18 பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லப்படுது சரியா. இந்த பட்டங்கள் ஒழிப்பு அப்போ எந்த மாதிரி பட்டங்கள் வந்து ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இராணுவம் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மீது எல்லா பட்டங்களும் என்ன பண்ணுவாங்க ஒழிக்கப்படுவாங்க. அதே போல் ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டங்கள் முற்றிலும் தடை செய்யப்படும் அப்படின்னாங்க. அதே போல் இந்த பத்மஸ்ரீ கலைமாமணி இது பட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும், யாரும் தடை செய்ய முடியாது. ஏன்னா இது என்ன பண்ணுது இது வந்து மத்திய அரசால் வழங்கக்கூடிய ஒரு பெரிய விருது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த சட்டங்கள் வந்து யாரும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா 1997 வந்து தீர்ப்பு வழங்குது. அப்போ யார் வந்து பிஎம்மாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்போது பிஎம்மாக இருக்காங்க சரி. அப்போ அவங்களுடைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இதை வந்து கொண்டு வரப்பட்டது சரியா ரைட். ஆர்டிகல் 19 இந்த ஆர்டிகல் 19 என்ன பண்ணுறாங்க குடிமக்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் 7 உரிமைகள் இருந்தால் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு உரிமையை வந்து நீக்கிறாங்க. இது 19(1)F என்ன பண்ணுறாங்க நீக்கிட்டு 6 உரிமைகள் என்ன பண்ணுறாங்க குடிமக்களுக்கு வழங்கப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க 19(1)(7) என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சு உரிமை சரியா. நம்ம என்ன பண்ணலாம் யாரை வேணாலும் பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம், அது என்னது படங்களாக வரைஞ்சி கொடுக்கலாம். அப்போ யார் வேணாலும் எப்படி என்ன பண்ணலாம் நம்ம அவங்களுடைய பேசுறதுக்கோ கருத்து உரிமை நமக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டாவது 19(1)(B)ல பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இல்லாமல் என்ன பண்ணணும் ஒரு கூட்டங்கள் கூட்டப்படணும் அப்படின்றாங்க. ஒரு பொதுக்கூட்டங்கள் கூட்டப்படுது, ஒரு மாநாடு கூட்டப்படுதுன்னா அங்கே வந்து எந்த ஒரு கத்தியோ அருவாலோ ஆயுதங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் இன்றி கூடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 19(1)(C) என்ன பண்ணுறாங்க சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க சரியா. சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மன்றங்கள் வச்சுக்கலாம், கழகங்கள் வச்சுக்கலாம் சரியா. இதாக வச்சுக்கிறது தான் இந்த 19(1)(C) சொல்லக்கூடியது. அப்போ 19(D) என்ன பண்ணுறாங்க இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் சுதந்திரமாக போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க சரியா. இந்தியா முழுக்க சுதந்திரமாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனால் எங்கே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ தடை செய்யப்பட்ட பகுதிக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூட என்ன பண்ணாங்க மஞ்சமல் பாய்ஸ் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதை கூட என்ன பண்ணுவாங்க அந்த குணா குகை தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டாங்க போர்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் தடை மீறி போகும்போது ஒரு பெரிய ஆபத்தில் போய் சிக்கிக்கிறாங்க இல்லையா. அப்போது தடை செய்யப்பட்ட பகுதிக்கு என்ன பண்ணக்கூடாது அவங்க போகக்கூடாது சரிங்களா. அதே போல் பழங்குடியினர் பகுதிக்கும் போகக்கூடாதுன்றாங்க சரி. 19(1)(E) என்ன சொன்னா இந்தியாவில் வந்து எந்த பகுதியில் அவங்க தங்கி வாழலாம் சரியா. இந்தியாவில் எங்கேனாலும் தங்கி வாழலாம். அதே போல் நிலங்களும் நிறையா வாங்கிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கேரளா போய் என்ன பண்ணலாம் அங்கே இடம் வாங்கிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், நிலம் நிறையா வாங்கிக்கலாம். அதே போல் இந்தியா முழுக்க எங்கேனாலும் தங்கி வாழலாம், அவங்க என்ன நிலமும் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. 19(1)(G) தொழில் செய்கிறத பற்றி சொல்லுது சரி. இப்போ இங்கேருந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜஸ்தானில் இங்கே வந்து என்ன பண்ணலாம் நிறையா தொழில்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பீகார்ந்து வந்து நிறைய வேலை செய்கிறாங்களே. அப்போது யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் போயிட்டு தொழில் செஞ்சுக்கலாம், வேலை செய்யலாம், அதே போல் வணிகம் வியாபாரம் செஞ்சுக்கலாம் சரி. இது எல்லாத்துக்குமே செய்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு வழங்கப்படுது ரைட். ஆர்டிகல் 20 இந்த ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் 20 பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடியது அப்படின்னு. இப்போ ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா. இப்போ திடீர்னு ஒருத்தர் கொலை கைதி இருக்காரு, அந்த கொலை கைதி என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து 2 பக்கம் நின்று பாதுகாப்பாக அவர் கொண்டு போயிட்டு கோர்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா. அந்த பாதுகாப்பை பற்றி உறுதிப்படுத்துது. அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு குற்றத்திற்கு வந்து ஒரு தடவை தான் என்ன பண்ணணும் அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு கொலை செய்துட்டாருன்னா அந்த கொலை செய்து என்ன பண்ணணும் ஒரு டைம் வந்து அவருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த ஒரு டைம் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கு தண்டனை அனுபவிச்சு வந்துட்டாங்கன்னா ஒரே குற்றத்திற்காக மறுபடியும் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரத்தை பற்றி என்ன பண்ணுது சொல்லக்கூடியதான் சரியா. தனி மனித சுதந்திரத்தை பற்றி சொல்லுது. அப்போ இந்த தனி மனித சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை வந்து யாரையும் என்ன பண்ணுது தடை செய்யக்கூடாது. அப்போ தனி மனிதன் சுதந்திரமாக இருக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 21.
அதே போல் ரொம்ப முக்கியமானது இந்த ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி உரிமை. சரி, அப்போ தொடக்க கல்வி உரிமை அப்படின்னு தான் 86வது சட்ட திருத்தம் 2002 என்ன பண்ணாங்க, 20O வந்து அரசியல் அமைப்பில் வந்து என்ன பண்ணுது, சேர்க்கப்படுது. அதாவது கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு 16 வயதுலேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைங்க என்ன பண்ணணும், கட்டாய கல்வி, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுது. அந்த இலவச கட்டாய கல்வி சரியா 2009 RTE கொண்டு வராங்க. சரியா, RTE ரைட் டு எஜுகேஷன் என்ன பண்ணாங்க, இது நடைமுறை கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா ஏப்ரல் 1, 2010 என்ன பண்ணுவாங்க, இது நடைமுறைப்படுத்தப்படுது. சரியா, இந்த ஆர்டிகல் 20 என்ன சொன்னா, கைது செய்தவங்களுக்கு என்ன பண்ணும், கைது செஞ்சவங்களுக்கு சிறை வைக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுது, இது சொல்லக்கூடியது. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படின்றாங்க. இப்போ கைது செய்கிறாங்க, சிறை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க இல்லையா, அதுக்காக சொல்லப்படுது ஆர்டிகல் 22. அப்போ இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றாங்க. சரியா, வெளிநாட்டு ஆர்டிகல் 23. இந்த ஆர்டிகல் 23 என்ன அப்படின்னா, கட்டாய வேலை, யாரையும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. இப்போ 8 மணி நேரம் வேலைனா அந்த 8 மணி நேரம் வேலையை முடிச்சிடணும். அப்போ அவங்களுக்கு என்ன வந்து 10 மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறது, இல்லை இரவு பகல் பார்க்காம வேலை செய்ய வைக்கிறது இருக்கக்கூடாது. அப்போ கட்டாயப்படுத்தி யாரும் வேலை செய்யக்கூடாது. கொத்தடிமை முறை என்ன பண்ணணும், ஒழிக்கப்படணும். அதே போல் வியாபாரம் ஆக்கக்கூடாது. வீட்டு வேலைக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற இடத்துக்கு வந்து அதிகமான விலைக்கு வந்து அவங்களை விற்கிறது, இல்லை அதிகமான ஒரு சம்பளத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கட்டாய வேலை வியாபாரம் ஆக்குறது இதெல்லாம் தடை செய்கிறது தான் ஆர்டிகல் 23. அப்போ ஆர்டிகல் 24 என்ன பண்ணுறாங்கன்னா, தொழிற்சாலை ஒரு ஆபத்தான நிலை வந்து குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது. அப்போ என்ன 14 வயதுக்கு உட்பட்ட, சரியா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, அந்த வேலைகளில் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 25 சரியா, எந்த ஒரு மதத்தையும் யார் வேணாலும் சுதந்திரமாக பின்பற்றலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கிறேன்னா ஒரு கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிக்கலாம், ஒரு கிறிஸ்டின் வந்து இஸ்லாமியரை கன்வெர்ட் பண்ணலாம். யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், ஏற்கலாம், அந்த மதத்தை வந்து பரப்பலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 யார் வேணாலும் சமய அறநெறிகளை என்ன பண்ணலாம், அமைச்சிக்கலாம், ட்ரஸ்ட் என்ன பண்ணலாம் ஆரம்பித்து அவங்கள நடத்திக்கலாம். இப்போ கிறிஸ்டின், ஹிந்து, முஸ்லீம் சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யார் வேணாலும் அமைப்புகளை உருவாக்கி என்ன பண்ணலாம், அதை நடத்திக்கலாம் அப்படின்றது தான் ஆர்டிகல் 27. ஒரு மதத்தை வந்து முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டையும் வரி வசூல் பண்ணக்கூடாது. சரியா, நம்ம மதத்தை வந்து முன்னேற்றணும், அதுக்காக இவ்வளோ செலவு இருக்குது, பெரிய மாநாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வந்து பணம் வரி வசூல் என்ன பண்ணுறது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 அது அரசாங்க நிதியில் கவர்மெண்ட் பணத்தில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து மதத்தை வந்து இந்த ஒரு மதத்தை கட்டாயப்படுத்தி நீங்கள் படிக்கணும், இந்த கட்டாயப்படுத்தி இந்த மதத்தை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் சொல்லக்கூடாது. அரசு நிதியில் இயங்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனங்களும் ஒரு மதத்தை பின்பற்ற சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 29 சாதி, சமயம், மொழி, இனம் சரிங்களா, இதுகளை பாகுபாடு காரணம் காட்டி யாருக்கும் வந்து கல்வி பெறும் வாய்ப்பை வந்து இவங்க மறுக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரியா, சாதி ரீதியாக, மத ரீதியாக, பாலின ரீதியாக இதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து படிக்கக்கூடாது, நீ எல்லாம் வந்து கல்லூரிக்கு போகக்கூடாது, பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையர் கூட என்ன பண்ணலாம், கல்வி நிலையங்களை வந்து ஆரம்பித்து அவங்க நிர்வகிக்கலாம். இப்போ இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி இருக்க, அதாவது இந்த மாதிரி சிறுபான்மையர் மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணலாம், ஒரு கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து அவங்க வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்புடைய இருதயம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார். சரியா, ஆர்டிகல் 32 வந்து இந்திய அரசியலமைப்புடைய ஒரு இருதயம் அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 226 இருக்கு இல்லையா, உயர் நீதிமன்றத்திலையும் இந்த ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றத்திலையும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு தீர்வு காணலாம், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல், எந்த ஒரு தடைகள் இடையூறு இல்லாமல் என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32. சரியா, அப்போ உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தீர்வு பெற்று வரலாம். அதுதான் என்ன பண்ணுற இந்த ஆர்டிகல் 32 வந்து இந்திய அரசியலமைப்புடைய இருதயமாக என்ன பண்ணுது, ஆன்மாவாக செயல்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லப்படுறார். ஆர்டிக்கல் 33 ராணுவத்தில் வேலை செய்கிறவங்களும் உளவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சில தளர்வுகள் என்ன பண்ணுறாங்க, அது கட்டுப்பாடுகள் அவங்க வச்சுருக்காங்க. சரியா, அதே போல் ஆர்டிக்கல் 34 படைத்துறை சட்டம்னு வேற ஒன்று ராணுவம். சரிங்களா, ரைட், அந்த படைத்துறை சட்டம் வந்து அமுலில் இருக்கும்போது சரியா, இந்த அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பாடுகள் என்ன பண்ணுது, இந்தியாவில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இராணுவ ஆட்சி வந்ததில்லை, அதாவது படைத்துறை சட்டம் இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததே கிடையாது அப்படின்னு. ஆர்டிகல் 35 இந்த அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தம் செய்யணும் சரியா அப்படின்னா அது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
பாராளுமன்றத்துக்கு தான் முழுமையான அதிகாரங்கள் இருக்குது. சரியா? ஆர்டிகல் 35 அடிப்படை உரிமைகளில் ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான முழுமையான அதிகாரங்கள் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, முழுமையான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றதான். சரிங்களா? இந்திய அரசியல் அமைப்பில் பார்ட் சரிங்களா 3ல் வரக்கூடிய அடிப்படை உரிமைகள் நம்ம என்ன பண்ணுறோம் 12லேருந்து 35 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் வீடியோ நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.